தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பு அம்பேத்கர் பார்வையில் சாதிகளின் தோற்றம் என்பது நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிகள் குறித்து, சாதிகளின் தோற்றம், சாதிகளின் பொறிமுறை, சாதியை களைவதற்கான வழி, இதை பற்றி அவ்வப்போது நிறைய எழுதியும் பேசியும் இருக்கிறார். ரொம்ப முதலாவதாக அவருடைய எழுத்து என்பது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு கருத்தரங்கில் அவர் ஆற்றிய உரை. இந்த உரையாற்றும் போது அவருக்கு வயது 25 வயது. அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக போயிருந்தார். அந்த உரை, அதாவது 1891 பிறந்தார், 1956 மறைந்தார். அதுக்கு முன்னாலேயே பொருளாதாரம், அரசியல் அறிவியல், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பட்டம்லாம் பெற்றவர், நிறைய படிச்சிருக்கார். இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய அந்த உரை என்பது ஒரு ஆய்வுக் கட்டுரையாக அவரால் வாசிக்கப்பட்டது. அது ஒரு மாந்தரியல் கருத்தரங்கம், ஆந்த்ரோபாலஜிக்கல் செமினார். அவர் மட்டுமல்லாமல் வேறு பலரும் அதில் பேசுகிறாங்க. வேறு பலருடைய கட்டுரைகளையும் அவர் அங்கே எடுத்துக்காட்டி பேசுகிறார். அது ஒரு கட்டுரை. இரண்டாவது, நாம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு கட்டுரை, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அவர் எழுதி லாகூரில் ஒரு கருத்தரங்கில் படித்திருக்க வேண்டிய கட்டுரை. ஆனால் அது படிக்கப்படலை, புத்தகமாக வந்துச்சு. அந்த காலத்திலேயே தமிழில் பெரியார் அதனை புத்தகமாக வெளியிட்டார். அது இரண்டாவது கட்டுரை. அதை தவிர அவர் இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்று பௌத்தத்தை, பார்ப்பனியம் வீழ்த்திய வரலாற்றை பற்றி எழுதினார். அது அவர் காலத்தில் வெளிவந்ததா தெரியல. பிற்காலத்தில் அவருடைய கட்டுரைகள் தொகுப்பு வெளியிடுகிற போது மராத்திய அரசு அந்த நூல் தொகுப்பில் ஒரு பகுதியாக இந்த கட்டுரையை வெளியிட்டது. அதை தவிர சூத்திரர்கள் யார் என்று ஒரு கட்டுரை இருக்கு. அதுவும் சாதியம் பற்றிய கட்டுரை தான். இந்த ஒவ்வொரு கட்டுரையிலும் அவருடைய கருத்துக்கள் எப்படி சாதிகளின் தோற்றம் குறித்து வளர்ந்து வந்தன என்பதை நாம் இப்ப பார்க்க போறோம். நான் முன்பே சொன்ன மாதிரி அதில் முதல் கட்டுரை என்பது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் வாசித்த ஆய்வு கட்டுரை. அதில் அவர் சாதி குறித்து வேறு பல அறிஞர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்காட்டி அதில் என்ன சரி தவறு என்பதை சொல்லி, சாதி என்பதனுடைய இன்றியமையாத கூறு எது, எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதி எப்படி செயல்படும் என்பதை பற்றி எடுத்துக்காட்டுறார். அந்த கட்டுரையைத்தான் நாம் முதல்ல எடுத்துக்க போகிறோம். அதில் மற்ற அறிஞர்களுடைய கருத்துக்களில் அவர் என்ன பிழைகளை சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது வட இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்ல, சாதி என்கிற இயங்குமுறை எங்கெல்லாம் உண்டோ, சாதி கட்டமைப்பு எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அதற்கெல்லாம் பொருந்தக்கூடியதாக அவர் சொல்றார். அந்த கருத்தைத்தான் நாம் முதல்ல எடுத்துக்கிறோம். அதில் அவர் முக்கியமா வலியுறுத்தக்கூடிய செய்தி என்னன்னா, சாதி என்பதில் என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் அகமண முறை இன்றியமையாது. சாதிக்குள் திருமணம் செய்வது, கட்டாயமாக சாதிக்குள் திருமணம் செய்வது, இது இருக்கிற வரைக்கும் அகமண முறை தொடர்ந்து இருந்து வரும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அந்த அகமண முறை இயங்குகிற முறை எப்படி வரலாற்றில் அது வந்தது என்பது அனைத்தையும் அவர் இந்த கட்டுரையில் எடுத்துக்காட்டார்.
மற்ற அறிஞர்கள், அவங்க இந்தியாவைச் சேர்ந்தவர் அதில் ஒருத்தர் இருக்கிறார், மற்றவங்க வெளிநாட்டு அறிஞர்கள், அவர்கள் சாதி குறித்து ஆய்வு செய்கிறார். சாதி ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. அந்த புதிரை விளங்கிக் கொள்ள முடியல. அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாம இருக்கு. ஏன் இப்படி இருக்குது? ஏன் இந்த சாதி கட்டமைப்பு நீடித்து நிற்குது? ஏன் அது இது போன்ற ஏற்பாடுகளை வைத்திருக்குங்கிறத விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு. அதை புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்கு. ஆனால் அம்பேத்கர் சொல்றார், அறிந்து கொள்ள முடியாதவற்றில் ஒன்றாக அதை நான் சேர்க்க தயாராக இல்லை. ஐ அம் நாட் சோ பெசிமிஸ்டிக். இது தெரிந்து கொள்ளவே முடியாது என்று நம்பிக்கை இழந்து நான் பார்க்கவில்லை. அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான், முயன்றால் அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இதனை அணுகுகிறேன் என்று அவர் சொல்றார். இதுதான் இந்த கட்டுரையில் அவர் எடுத்துக்கொள்ளுகிற முதல் அறிமுகம். இதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு குறுகிய சுருக்கமான ஒரு கட்டுரை. சாதியத்தினுடைய ஒரு கட்டத்தை, ஒரு ஃபேஸ், அதைத்தான் நான் எடுத்துக்கொள்றேன். சாதி கட்டமைப்பு பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் இல்லை. அது எப்படி தொடங்கியது, எப்படி நிலைக்கிறதுங்கிற அந்த கட்டத்தை மட்டும், தலைப்பு பெரிய தலைப்பாக கொடுத்துருக்கார். ஜெனிசிஸ், மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் சொல்றார். தோற்றம், பொறிமுறை, அது வளர்ந்திருக்கிற முறை என்று எல்லாத்தையும் சொல்றார். அப்படி சொன்னாலும் அவர் அதை தோற்றம் எப்படி வந்துச்சுங்கிறத காட்டிலும் அது எப்படி இயங்குகிறது, அதனுடைய இன்றியமையாத கூறு என்ன? நான் முன்பே சொன்னது போல இந்த கட்டுரையை அவர் பிற்காலத்தில் அந்த சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் கட்டுரையை நூலாக வெளியிடும் போது அதனோடு பின்னிணைப்பாக இதையும் கொடுக்கிறார். கேஸ்ட் இன் இந்தியா, their mechanism, genesis and development. இந்தியாவில் சாதிகள், அவற்றின் பொறிமுறை, தோற்றம், வளர்ச்சி, இந்த ஆய்வு கட்டுரையையும் அவர் கொடுக்கிறார். 1916 மே 9ஆம் நாள் நியூயார்க்கில் நடைபெற்ற மாந்தரியல் கருத்தரங்கில் அவர் வாசித்த கட்டுரை. இதுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த பொருள் குறித்து அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது, PhD பட்டம் கொடுத்துச்சு. அதாவது இந்த கட்டுரையை அவர் எழுதும்போது அவருடைய வயது 25 வயது தான். ஆனால் 25 வயதில் எழுதி முன்வைத்த இந்த கட்டுரையை அவர் இந்த சாதி ஒழிப்பு பற்றி லாகூருக்காக எழுதியது 36ல். அந்த இன்னும், அதாவது இதிலிருந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு, அப்பயும் இந்த கட்டுரையை அவர் அப்படியே தான் வெளியிடுறார். இது தொடக்கத்தில் எழுதப்பட்டது, திருத்தங்கள் தேவைப்படுதுலாம் அவர் கருதுற. அதனால இந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடியது இறுதி கருத்துக்களாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய இறுதி கருத்துக்கள் இந்த பொருள் குறித்து. அதில் நம்ம இந்த ஒரு சாதிக்குள் திருமணம் செய்வது, இப்போ சாதியா இருக்கலாம், ஒரு இனமா இருக்கலாம், ஒரு குழுவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது எண்டோகாமி, அகமண முறை. ஒரு குழுவிற்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தடை செய்வதற்கு எக்ஸோகாமியின் பேர், அது புறமண முறை. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், நமக்கு நல்லா சாதிக்குள் திருமணம் செய்கிற நடைமுறை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. சாதி விட்டு சாதி யாரும் திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடாது, அது சாதி கட்டளைக்கு எதிரான. ஆனால் ஒரு சாதிக்குள் இருக்கிற எல்லா குழுக்களும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்ரிமோனியல் விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்ப்பனர்கள் குலம், கோத்திரம் சொல்லுவாங்க.
இந்த கோத்திரம்ங்கிறது என்னன்னா, அந்த கோத்திரத்திற்குள் நீங்கள் திருமண உறவு கொள்ள முடியாது. இப்ப இன்னும் சில சாதிகள்ல பங்காளி உறவு முறையில அது வரும். இப்ப கள்ளர்கள்ல பட்டப்பேர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. மாண்டையார், அ நெறைய பட்டப்பேர்கள் இருக்கு. அந்த ஒரு பட்டப்பேர் உள்ளவர்கள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அது கோத்திரம். அது சகோத்திரம். அதாவது சகோதரர்கள் உறவுன்னு அர்த்தம். அதுக்குள்ள திருமணம் அண்ணன், தங்கை மாரி உறவு. அந்த உறவுக்குள்ள பண்ணிக்க முடியாது. இதுக்கு பேர் புறமணம். புறமண முறை. இந்த புறமண முறைக்கு மேல அகமண முறை எப்படி வந்துச்சுங்கிறத அம்பேத்கர் விளக்குறார். பின்னால விளக்குறார். ஆனால் இப்ப அகமண முறை என்பதை நாம் புரிந்து கொள்றோம். சாதி அமைப்பினுடைய தோற்றம் என்பது அகமண முறையை தோற்றுவித்து அதை செயல்படுத்தியதில் தான் அடங்கியுள்ளது என்று அவர் வலியுறுத்துறார். இந்த அகமண முறையின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த சமூக குழுக்கள் ஒரு அடுக்கு வரிசையான உழைப்பு பிரிவினையின் அடிப்படையில் அதை மாறாமல் கடைபிடிக்கும். அதுக்கான ஒரு பண்பாட்டு பொறிமுறையாக இந்த அகமண முறை அமைந்திருக்கிறது. இவர்கள் தங்களுக்குள் கலந்து விடாமல் அது பார்த்துக் கொள்கிறது. இதற்கு யார் வழிகாட்டிகள்? முதலாவதாக பார்ப்பனர்கள் தான். அவங்க தான் வந்து வழிகாட்டுறாங்க. அவங்களுடைய சமூகத்தில் உயர்ந்த தகுநிலையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவங்க தான் இந்த சாதி அமைப்பினுடைய தாய் தந்தை மாதிரி. அவங்க தான் தந்தைமார்கள். இதனுடைய அமைப்பினுடைய தந்தைமார்கள். இவங்க ஏற்படுத்துகிற முன்னுதாரணத்தை தான் மற்ற குழுக்கள் பார்த்தொழுகுகிறார்கள். அப்படி பார்த்தொழுகுவதற்கு அகமண முறையை பாதுகாப்பதற்கு 3 வழிமுறைகளை சாதி கடைபிடித்தது. ஒண்ணு சத்தி. சத்தின்னா உடன்கட்டை ஏறுறது, உடன்கட்டை ஏற்றப்படுதல். 2 கட்டாய விதவை. கட்டாயமா கைம்பெண்ணா தான் இருக்கணும். கணவனை இழந்தவள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. 3வது குழந்தை திருமணம். குறிப்பா பெண் குழந்தைகளை சிறு வயதில் திருமணம் செய்து கொடுப்பது. இது எதுக்காகன்னா, இந்த 3 வழிமுறைகள் மூலமாக சாதிக்கு வெளியில் திருமணங்கள் நடந்து விடாமல் பார்த்துக் கொள்றது. இதுதான் வந்து சாதியினுடைய மைய இயங்கு முறை என்று அம்பேத்கர் சொல்றார். இந்த அகமண முறை தொடருவதற்கு ஆணாதிக்க சமூகம், தந்தை வழி சமூகம் முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. சத்தி போன்ற பழக்கங்கள், விதவை திருமணத்திற்கான தடை, இதையெல்லாம் இந்த ஆணாதிக்க முறையின் மூலமாக செயல்படுத்துகிறார்கள். இதற்கு பிராமணர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார். மனு இந்த சாதி அமைப்பை தோற்றுவித்தார் என்ற கருத்தை அம்பேத்கர் மறுக்கிறார். மனுவுக்கு முன்பே இந்த சாதி முறை இருந்தது. ஆனால் மனு என்ன செஞ்சார்னா, இந்த அமைப்பை பாதுகாத்து இதை ஒழுங்குபடுத்தி இதற்கான சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். அதுதான் அவர் செய்த வேலை, மனு செய்த வேலை என்று சொல்றார். இது பிற்காலத்தில் இந்த பிராமணியத்தின் வெற்றி அல்லது பார்ப்பனியத்தின் வெற்றி. பௌத்தம் என்பது புரட்சி. பௌத்தத்துக்கு எதிரான பார்ப்பனியம் என்பது எதிர் புரட்சி. அதுதான் புரட்சியும் எதிர் புரட்சியும் என்ற அவருடைய கட்டுரை பிற்காலத்தில் எழுதினார். அப்படி பிராமணியம் வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னென்ன செஞ்சாங்கன்னா, ஆட்சி செய்வதற்கும் மன்னனை கொலை செய்வதற்கும் பிராமணனுக்கு உரிமை உண்டு. இது மனுவினுடைய சட்டம். 2 பிராமணர்கள் தனிச்சலுகை பெற்ற வர்க்கம். 3 வர்ணத்தை அது சாதியா மாற்றியது. வெவ்வேறு சாதிகளுக்கு இடையில் விரோத குரோதங்களை உருவாக்கினுச்சு. அவங்களுக்குள்ள மோதல்களை உருவாக்கியது. 5 சூத்திரர்களையும் பெண்களையும் தாழ்ந்தவர்களாக கருதி நம்ம அந்த இதுலயே பகவத்கீதையிலேயே பார்க்கலாம். பகவத்கீதையே பௌத்தத்திற்கு எதிராகத்தான் எழுதப்பட்டது என்று அம்பேத்கர் சொல்றார். பகவத்கீதை எழுது பௌத்தத்தை மறுப்பதற்காகத்தான். அதுல அவங்க என்ன பண்றாங்க? சூத்திரர்களும் பெண்களும் பாவ யோனியில் பிறந்தவர்கள் என்பது பகவத்கீதையில் வரக்கூடிய வாசகம்.
இது மனு ஏற்படுத்திய விதி. அப்ப ஏற்றத்தாழ்வு என்பது ஒருத்தர் மேல் ஒருத்தர் கீழ் என்பது மட்டுமல்ல. மேலானவர் இன்னொருவருக்கு கீழானவராக இருப்பார். கீழானவர் இன்னொருவருக்கு மேலானவராக இருப்பார் என்ற இந்த அடுக்கு வரிசையை மனு தோற்றுவித்தார். இது கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருந்த சமூக அமைப்பை சட்டப்படி கடுமையாக மாற்றினார். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது தான் மனுஸ்மிருதி. அது ஒரு சட்ட தொகுப்பு, ஒரு லீகல் கோட். மனுஸ்மிருதி பிராமணனுக்கு ஏராளமான முற்றுரிமைகளை, சிறப்பு சலுகைகளை வழங்கியது. கடவுளே எப்படின்னா பிராமணனுக்கு அடக்கம். எனவே பிராமணன் கடவுளை விட மேலானவன் என்ற கருத்தை அது உருவாக்கியது. இது அம்பேத்கர் இது எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். பிராமணர்களுக்கு கட்டாயமாக தானம் கொடுத்தாகும். அவர்களுக்கு தானம் கொடுப்பது கட்டாயம். மன்னனோ மற்றவர்களோ அந்த தானம் கொடுக்கணும். இதுதான் மனு இந்த அமைப்பில் செய்த மாற்றம் என்பது. இதுக்கு மாற்று கருத்துக்களை அம்பேத்கர் வரிசையா பட்டியலிடுறார். சாதி குறித்து என்னென்ன மாற்று கருத்துக்கள் இருந்தன. சாதி அமைப்பு மிகவும் சிக்கலான நுட்பங்களை கொண்டது. ரொம்ப தொன்மையான ஒரு பாரம்பரியத்தை கொண்டது. இது விளக்கமில்லாததாக, விளங்கிக் கொள்ள முடியாததாக இருந்து வந்தது. அதை புரிந்து கொள்வது கடினமா இருந்துச்சு. ஆனால் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. அதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி, யாரெல்லாம் இதை பற்றி ஆய்வு செய்து என்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பதை சொல்றார். ஒருத்தருடைய பேரு எமிலி செனார்ட், ஜான் நெஸ்ஃபீல்ட், H.H. ரிஸ்லி, இதை தவிர டாக்டர் கேட்கர். இவங்க சாதி என்பதற்கு இலக்கணம் கொடுத்தாங்க, வரையறைகள் கொடுத்தாங்க. சாதி என்றால் என்ன, எதற்கு இந்த கேள்விக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இவை முழுமையற்றவை, ஒவ்வொன்றும் அதன் அளவில் சரியானதல்ல. எல்லோருமே சாதி முறைமையின், சாதி என்னும் பொறிமுறையின் நடுப்புள்ளியை காண தவறிவிட்டார்கள் என்று அவர் சொல்றார். இப்ப நம்ம சாதி தொடர்பாக ஒரு கருத்து என்ன இருக்கு, இந்த தீட்டிலேயே சொல்லுவாங்க, இது வண்ணாந்தீட்டு, இது பரியாரி தீட்டுலாம் சொல்லுவாங்க. தீட்டுப்படுவது ஆங்கிலத்தில் அது பொல்யூஷன். இந்த தீட்டுப்படுதல் என்பதுதான் சாதிக்கு அடிப்படை. இது செனார்ட்டினுடைய கருத்து. எமிலி செனார்ட் அப்படி ஒரு கருத்தை சொன்னார். இது ஒரு சமய தன்மையோடு கூடிய ஒரு பார்வை. சாதிக்கு இதான் தன்மை என்பது. நெஸ்ஃபீல்டு என்ன சொன்னார்னா, கலந்து உண்ணாமை, சாதிக்கு வெளியில் இருப்பவர்களோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, இதுதான் சாதிக்கு அடிப்படை என்று அவர் சொன்னார். ஆனா கேட்கர் என்ன சொல்றாருன்னா, கலப்பு மனத்தை தடுத்தலும் பிறப்பின் அடிப்படையில் உறுப்பினராதலும், இது ரெண்டும் தான் சாதியின் தனித்தன்மைகள், சிறப்பம்சங்கள்னு சொல்றார். ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டும் ஒண்ணுதான். கலப்பு மனம் தடுக்கப்பட்டாலே அந்த சாதியில பிறந்தவர் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும்னு ஆயிடுது. அதனால இதுவும் முழுமையான விளக்கம் அல்ல. அதுக்கு பதிலாக இந்த ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் மறுத்துவிட்டு அம்பேத்கர் சொல்றாரு, இந்த சத்தி என்கிற உடன்கட்டை, கட்டாய விதவைத்தனம், குழந்தை திருமணம் ஆகிய பழக்கங்கள், அதனுடைய முதன்மை நோக்கமே ஒரு சாதிக்குள் பெண்கள் மிகுந்து விடாமல், மிகுதியாகி விடாமல் தடுப்பதுதான். இதை ராஜபுதன பெண்களை சொல்லி வேறொரு கட்டுரையில விளக்கி சொல்வார். ராஜபுத்திரர்கள் போரில் ஈடுபடக்கூடிய ஒரு வகுப்பு. போர்க்களத்தில் ஆண்கள் இறந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில் இருந்தாதான் அவங்க சாதிக்கு வெளியில் உறவு கொள்ளாமல் இருப்பார். ஆனா ஆண்கள் அதிகமா இறந்து விடும்போது இந்த மீதம் இருக்கிற பெண்கள், சர்ப்ளஸ், அவங்க தான் மிகையா இருக்கிற பெண்கள், அவங்களை என்ன செய்யறது? அவங்க வேறு சாதியில கல்யாணம் பண்ணி அனுமதிக்கலாமா, இல்ல அவங்க இயல்பாகவே
இயற்கையின் தூண்டுதலால் அப்படி போயிடுவாங்களா? தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றதுன்னா, ஒவ்வொரு ஆண் சாகும்போதும் ஒரு பெண்ணையும் சேர்த்து கொன்னுடுறது. இதுதான் உடன்கட்டை ஏறுதலுடைய அடிப்படை என்று அவரு விளக்குவார். இந்த உடன்கட்டை ஏறுதல் மூலமாக பாதுகாக்கப்படுகிற அகமண முறை இல்லை என்றால், சாதி உண்மையானதல்ல. அதேபோல விதவை கட்டாயமா ஒரு கணவன் இறந்த பிறகு அந்த பெண் கைம்பெண் ஆகிறாள். அவள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதித்தால், அப்பயும் இந்த சாதி தன்மை, சாதிக்குரிய அந்த புனிதம் அது கெட்டுப்போகும். எனவே அதை அனுமதிக்கக் கூடாது. கடைசியா இருக்கிறது தான் அந்த குழந்தை திருமணம். அவள வந்து யாருக்கு வேணாலும் அந்த ஜாதிக்குள்ள இருந்தா போதும். திருமணம் பண்ணி குடுத்துருவாங்க 8 வயசுல. இதுல நம்ம இந்த பார்ப்பனர்கள்ட்ட இந்த பழக்கம் கூடுதலா இருந்திருக்கு. மற்ற ஜாதிகளும் இதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்த வரிசையில கடைசியா வருதுங்கிறார். இந்த குழந்தை திருமணம் குறிப்பா சின்ன பெண்கள், சிறுமிகளுடைய திருமணம் அது. இது வந்து அம்பேத்கர் இந்த மற்றவங்களுடைய கருத்துக்களை மறுத்து ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்றார். இது எப்படி தவிர்க்க முடியாது இல்ல என்று. இதான் வந்து அந்த அம்பேத்கருடைய அந்த முதல் கட்டுரையினுடைய முக்கியமான சாரம் இதுதான். இதை பல கோணத்துல அவர் விளக்குறார். ஒரு விளக்கமான கட்டுரையில விளக்கி சொல்றார். அடுத்து 2வது கட்டுரை. அது 1936 சாதி ஒழிப்பு. இந்த கட்டுரை தமிழ்லயும் வந்திருக்குது. இந்த கட்டுரையை வெளியிடுவதற்காக அருந்ததி ராய் எழுதிய ஒரு முன்னுரை இருக்கு. த டாக்டர் அண்ட் த செயிண்ட்ன்னு சொல்லி. டாக்டர்ங்கிறது அம்பேத்கர், செயிண்ட்ங்கிறது காந்தி. ஏன்னா இந்த கட்டுரை குறித்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு விவாதம் நடைபெற்றது. ஒரு கருத்துக்குரிய விவாதம். அம்பேத்கருடைய கருத்துரிமையை வலுவாக நான் ஆதரிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அம்பேத்கர் வந்து காட்டக்கூடிய காரணங்கள் தப்புன்னு காந்தி எழுதுறார். காந்தியை மறுத்து அம்பேத்கர் எழுதுறார். அந்த விவாதம் தான் அருந்ததி ராயினுடைய அந்த முன்னுரையினுடைய தொடக்கம். 1935 டிசம்பர் 12ஆம் நாள் ஜட்வத் தொடக் மண்டல் சொசைட்டி ஃபார் த பிரேக்கப் ஆஃப் த கேஸ்ட் சிஸ்டம், சாதி அமைப்பை கலைப்பதற்கான சங்கம், சாதி ஒழிப்பு சங்கம்னு வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜட்பத் தொடக் மண்டல். அதனுடைய செயலாளர் அம்பேத்கருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அமைப்பு வந்து லாகூர்ல இருக்கு. அவர்கள் இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள். அதனாலதான் ஜாதியை அகற்றணும்னு சொல்றாங்க. இந்த இந்து சீர்திருத்த அமைப்பு அம்பேத்கருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குது. நீங்க வந்து பேசுங்க. அதான் இந்தியாவில் சாதி அமைப்பு என்பது அவருக்கு அதை பத்தி பேச சொல்லி கேட்கிறாங்க. அது 1936 லாகூர்ல நடக்க இருக்கிற அந்த அமைப்பினுடைய ஆண்டு மாநாட்டில் பேச சொல்றாங்க. அம்பேத்கர் இந்த பேச்சை முன்கூட்டியே அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்பு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையாக எழுதி அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறார். இதை அச்சிட்டு விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். தான் பேச போற பேச்சை எழுத்து வடிவத்தில் கூட்டத்தில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு ரொம்ப இந்து மத ஆசாரத்திற்கு ஏற்க முடியாத பல கருத்துக்கள் இதுல இருக்கு. வார்த்தைகள் தடித்த சொற்களாக இருக்கு. இந்த சொல்லாட்சி ரொம்ப கடுமையா இருக்கு. அப்படியே தீ பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்து மதத்திலிருந்து மாறுவதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த சர்ச்சைக்குரிய உரையின் பல பகுதிகளை நீக்கிவிடுங்கள் என்று கேட்கிறார். குறிப்பாக பார்ப்பனர்களை தாக்கி எழுதியிருக்கிற பகுதிகள், பார்ப்பன நலன்களுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய பகுதிகள். எனவே இதை நீக்கிட்டீங்கன்னா நாங்கள் இதை வெளியிடுறோம், நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு, இதுல ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு அரைப்புள்ளி காற்புள்ளி கூட நான் நீக்க மாட்டேன். நீங்க பேச கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாட்டியும் சரின்னு எழுதப்பட்ட அந்த உரை அங்கு வாசிக்கப்படவே இல்லை.
அம்பேத்கர் என்ன பண்றாரு? அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த சனாதன இந்துக்கள் இப்பயும் இருக்காங்கல்ல, அந்த ஆசார இந்துக்கள் கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து கலகம் பண்ணுவாங்க. வன்முறை வெடிக்கும் என்று பயப்படுறாங்க. அப்பதான் தன்னுடைய சொந்த செலவுல 36 மே 15ஆம் தேதி இந்த புத்தகத்தை 1500 படிகள் அடித்து அம்பேத்கர் எல்லோருக்கும் குடுக்குறார். அதுல வந்து அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னு சொன்னா, இந்திய சமுதாயத்தில ஏன்னா அந்த நேரத்தில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இவங்க மத சீர்திருத்தம் பத்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸு, முஸ்லீம் லீக் மற்றும் இந்தியாவில் பிரித்தானியரிடமிருந்து சுயராஜ்யம், தன்னாட்சி ஏதோ ஒண்ணு வேணும். இந்தியர்களுக்கு அதிகாரம் குடுக்கணும். பதவிகள்ல பங்கு குடுக்கணும். தொழில் நடத்துவதில வாய்ப்பு குடுக்கணும். இப்படி வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அரசியல் சீர்திருத்தம் கேட்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும். மின்டோ மார்லி சீர்திருத்தம், மான்டேகு செல்ஸ்வோர்டு சீர்திருத்தம் என்று அடுத்தடுத்து சீர்திருத்தங்கள் வருது. யாருக்கு? இந்தியர்கள் தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு, அவங்க ஜெயித்து ஆட்சியில ஒரு பங்கு வைப்பதற்கு, இரட்டை ஆட்சி முறையில மாநிலங்கள்ல ஆளுநரோடு அவர்களும் பதவி வகிப்பதற்கு, இதெல்லாம் வருது. இப்ப கூட இந்த கரூர்ல இவரு விஜய் பேசும்போது, இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்ற சுப்பராயன சொல்றாரு பாருங்க. சுப்பராயன் அந்த சீர்திருத்தங்கள் வழியாகத்தான் முதலமைச்சராகி முதல்ல இந்த இடஒதுக்கீட்டு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினாங்க. இந்த அரசியல் சீர்திருத்தங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே, இன்னும் சொல்லப் போனால் இந்த அரசியல் சீர்திருத்தங்கள் எப்படி செய்யப்படணும்? குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதன் வழியாக என்ன செய்யணுங்கிறத பத்தி அம்பேத்கரே ஆய்வுகள் பண்ணி, அந்த ஆணையத்தில் கொண்டுட்டு போயி அறிக்கை குடுக்கிறார். அதுக்காக ஒரு 7, 8 நாள் தனித்து இருந்து அத தயாரிச்சு கொண்டு எல்லாம் குடுக்கிறார். ஆனா என்ன சொல்றாருன்னா, இந்த அரசியல் சீர்திருத்தம், சமய சீர்திருத்தத்தை விட முக்கியமானது சமூக சீர்திருத்தம் தான். இந்த அரசியல் சீர்திருத்தம் மதத்தை சீர்திருத்துவது, அரசியலை திருத்துவதை காட்டிலும் சமூக சீர்திருத்தம் வேணும். ஏன் வேணும்? அங்க தான் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, தீண்டப்படாத மக்களுக்கு எதிராக சாதி இந்துக்கள், மேல் சாதி இந்துக்கள் நடத்தக்கூடிய கொடுங்கோன்மையை பற்றி இந்த கட்டுரையில் அவர் விவரமாக எடுத்துக் கொடுக்கிறார். இப்படி இருக்கும்போது, நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயக கருத்துக்கள், சோசியலிச கருத்துக்கள், லட்சியங்கள் இதெல்லாம் வந்து பொருளற்றதா போயிடுது. சாதி முறை நீடிக்கிற வரைக்கும் இதனுடைய பலன்கள் எதுவும் அந்த மக்களுக்கு போய் சேராது. இந்த இடத்திலயோ வேற ஒரு இடத்திலயோ சொல்றார். பொலிட்டிக்கல் tyranny is nothing as compared to social tyrannyன்னு சொல்லுவார். சமூக கொடுங்கோன்மையோடு ஒப்பிட்டால் அரசியல் கொடுங்கோன்மை ரவுலட் சட்டம் கொண்டு வந்துட்டான், அடக்குமுறை சட்டம் கொண்டு வந்துட்டான், சிறையில போட்டான், கூட்டம் நடத்த அனுமதிக்கல. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த சமூக கொடுங்கோன்மை சாதி அடிப்படையில் தீண்ட மறுப்பது, தெருவில் நடக்க விட மறுப்பது, உடை உடுத்துவதற்கு அனுமதி இல்லை. இது போன்ற கொடுமைகள் தான் பெருசு என்று சொல்றார். அப்ப ஒழுக்கம், அறநெறி, பிறர் நலம் நாடுகிற ஒப்புரவு உணர்வு இதெல்லாம் இந்து சமுதாயத்திற்குள் இல்லாமல் அழித்துக் கொண்டிருப்பது இந்த சாதியம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுநலம் நாட முடியாது. இப்ப இதுல தான் அவர் என்ன பண்றாருன்னா, சாதியை நியாயப்படுத்துவதற்கு காலங்காலமாக முன்வைக்கப்படுகிற வாதங்கள், அவற்றை ஒவ்வொன்றாக அவர் இந்த கட்டுரையில் தகர்க்கிறார். என்னங்க சாதிங்கிறது? பிறப்பின் அடிப்படையில் வேலை செய்யுது. அவ்வளவுதானே? ஏன் வேலை செய்யட்டுமே! வேலை செஞ்சா அப்பாகிட்டேருந்து புள்ள கத்துக்குவான். இப்போ குலக்கல்வி முறை, குல அடிப்படையிலான தொழில் முறை. நீங்க இந்த ஒரு சித்த மருத்துவ விளம்பரம் ஒண்ணு பாண்டேயோட சாணக்கியா டிவில போடுவான். சிவராஜ் வைத்தியசாலை 7 தலைமுறை, 8 தலைமுறைன்னு அந்த முதிர்ந்தவர்கள் படத்தெல்லாம் வரிசையா போடுவான். அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்கன்னா, அந்த குலத்திற்குள் கத்துக்கிட்டது தான். இப்படி கத்துக்கொள்ளுவதற்கு, தொழில் பயிற்சி பெறுவதற்கு, ஆசாரிக்குள்ள ஆசாரியா இருக்கணும், கொத்தனாருக்குள்ள கொத்தனாரா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா சாதி அமைப்பு பாதுகாக்கப்படணும். அது ஒரு சமூக ஒழுங்கமைப்பு என்று அவங்க சொல்றாங்க. இதை எதிர்த்து ஒவ்வொன்றாக அம்பேத்கர் மறுப்பு சொல்றார்.
இந்த உழைப்பு பிரிவினை என்று சொல்லும்போது அம்பேத்கர் சொல்றாரு, இது உழைப்பு பிரிவினை அல்ல. எப்ப உழைப்பு பிரிவினையா இருக்கும்? ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்துக்கேற்ப, வேட்கைக்கேற்ப ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து, அந்த தொழிலை அவர் செய்றார். தொழில் செய்றவங்கலாம் ஒரு கூட்டம்னா இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல. இது என்னன்னா கட்டாயப்படுத்தி அந்த தொழிலை செய்ய வைப்பது. நீ இந்த ஜாதியில பொறந்தவன். எனவே இந்த தொழிலைத்தான் செய்யணும். இது திறமைக்கு வழி கொடுக்காது. உண்மையில் திறமையின்மைக்கு தான் வழிவகுக்கும் என்று சொல்றார். தமிழ்ல ஒரு ஒரு பழமொழி உண்டு. பழமொழி 400ன்னே ஒரு இலக்கியம் இருக்கு. பழங்கால சங்க இலக்கியத்துல. அந்த இலக்கியத்தை அடிக்கடி எடுத்து காட்டுவாங்க. குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். அதான் அந்த பழமொழி. உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப, நரைமுடித்துச் சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். கரிகாலப் பெருவளத்தான் சிறுவனாக இருந்தபோது, மன்னன், இளவரசன் 2 முதியவர்கள் தன்னுடைய வழக்கை அவன்ட்ட கொண்டு வர்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய கொண்டு வர்றாங்க. அவங்க நரைமுது மக்கள். தலையெல்லாம் நரைச்சு போன வயசானவங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலான இந்த வழக்கை தீர்த்து வைக்கிற பொறுப்பு கரிகாலனுக்கு வருது. என்னப்பா இவன் சின்ன பையன், இவன் என்னத்த நீதி வழங்குவான்? என்று அவன் நினைக்கும்போது, உண்மையிலேயே அவர்களுக்கு நிறைவு அளிக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய உண்மை என்னங்கிறத ஆராய்ந்து அறிகிற சிறப்பு அந்த சிறு வயதினருக்கு இருக்கு. அந்த முதியவர்கள் ரொம்ப நிறைவடைந்து அந்த வழக்கின் முடிவை பார்த்துட்டு போறாங்க. இதுல வர்றது தான் இந்த குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். இது எதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லப்படுது? நீங்கள் தகப்பன் தொழிலை புள்ளை செய்யறதா இருந்துச்சுன்னா, இந்த அரச தொழிலா இருந்தாலும், படைத்தொழிலாக இருந்தாலும், படைப்புத் தொழிலாக இருந்தாலும், எந்த தொழிலையும் எளிதில் கற்றுக்கொண்டு சிறப்பார்கள் என்ற கருத்து. இது சாதி அமைப்பை நியாயப்படுத்துவதற்காக சொல்லப்படுவது. பொதுவா மேற்கத்திய சமுதாயங்கள்ல வர்க்கச் சுரண்டலை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வயிற்றுக்கு ஒரு வேலை, கைக்கு ஒரு வேலை, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கிற மாரி சமுதாயத்தில ஒரு சிலர் உழைக்கிறாங்க, ஒரு சிலர் சிந்திக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வயிற்றின் எல்லா உறுப்புகளுமே உழைக்கணும். வயிறு வெறும் சாப்பிடுறது இல்ல. அது உழைக்கலன்னா, அப்ப தெரியும் என்ன கஷ்டங்கிறது. இது ஒன்று. இது ஒரு ஒரு கோர் ஆர்கியுமென்ட் ஜாதியை நியாயப்படுத்துவதற்கு. அப்புறம் இந்த சமபந்தி போஜனம். இத மறுக்கிறது ஜாதி அமைப்பாக இருக்கு. யார் எல்லாரும் எதுக்கு போகணும்? ஒரு முறை ஒரு பெரியவர் வாதிட்டார். ஒரு சாதிக்குள்ள திருமணம் செய்தால், அந்த சாதியில் இருக்கிற பண்ணையார் தன்னுடைய பெண்ணை வேறு சாதியில குடுக்க முடியாதுங்கிறதுனால, அந்த சாதியில இருக்கிற ஒரு ஏழைக்கு குடுப்பார் இல்லையா? ஆனா இது உண்மை இல்ல. ஏன்னா சாதியும், வர்க்கம் உடன்பிறப்புகள்னு வ வ சொல்லுவாரு. அது ஒரு குளோஸ்டு கிளாஸ்ம்பார். சாதி என்பது அடைத்து வைத்த வர்க்கம்பர். அப்படி யாரும் அங்க எங்கேயும் நம்ம ஜாதிங்கிறதுக்காக ஏழைக்கு பொண்ணு குடுக்கறதும் இல்ல. நம்ம ஜாதிங்கிறதுக்காக பணக்காரன் ஏழை பண்ணை பண்ணிக்கிறதும் கிடையாது. சாதி அமைப்பே ஒரு வகையான வர்க்க அமைப்பு தான். மாற்றமில்லாத, மாற்ற முடியாத வர்க்க அமைப்பு. பிறப்பின் அடிப்படையில் அதை நிரந்தரமாக தீர்மானிக்கிற அமைப்பு தான். இது போன்ற ஒரு அமைப்பு சதுர்வர்ணம் என்ற பெயர்ல செயல்படுத்தப்படுகிற அமைப்பு. அந்த அடிப்படையில் 4 வர்ணங்கள்னு அர்த்தம். சமூக ஒழுங்கமைப்பு என்பது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாமல் தடுக்கிறது. அவர்களை நடைப்பிணங்களாக மாற்றுகிறது. அவர்களை ஊனப்படுத்துகிறது. முடக்கி போடுகிறது. சாதி சமுதாயம் திறமையற்று இருப்பதற்கான ஒரு காரணமாக இந்த சாதி கட்டுப்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்று அவர் சொல்லுவார். இப்ப நம்ம நல்லா பார்க்கிறோம். படிப்பெல்லாம் அந்தந்த குலம் படிக்கணும்ட்டா, படித்தவர்கள் எல்லா சமூகத்தின் எல்லா பகுதியிலிருந்து வரமாட்டாங்க. விளையாட்டு போட்டி அப்படிதான். எப்போதுமே இந்த வாரிசு முறை, அது அரசியலிலானாலும், சொத்துக்களிலானாலும், அல்லது தொழில்களிலானாலும், அது மொத்த சமுதாயத்திற்கும் கேடு. சமுதாயத்திற்கு அது நன்மை பயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை அதனால தான் அவர் சொல்றார், அம்பேத்கர் சொல்றாரு,
இட்ஸ் நாட் எ டிவிஷன் ஆஃப் லேபர், இட்ஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். அடுத்து இந்த ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்த கலப்பு ஏற்படாது. உண்மை என்னன்னா, அதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது. ரொம்ப அதிகமா நம்ம அது பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, இந்த ரத்தத்திலலாம் அப்படி ஒரு பிரிவே இல்ல. இப்ப இதுக்கு என்ன வழி? அம்பேத்கர் இந்த சாதி ஒழிப்பு கட்டுரையில் இதுக்கான தீர்வை முன்வைக்கிறார். 2 தீர்வுகள் சொல்றார். 1 சாதி மறுப்பு திருமணங்கள். சொந்த சாதிக்குள் திருமணம் செய்யாமல் இருப்பது. திருமணம் என்றாலே வெவ்வேறு சாதிகளுக்கு இடையில் நடக்கும்படி செய்யணும். 2 இந்த சமயங்கள், வேதங்கள், புராணங்கள் இதையெல்லாம் அழிச்சிரணுங்கிறார். இதுதான் இதை நியாயப்படுத்துகிறது மதத்தின் பெயரால். எனவே இதை ஒழிச்சிரணும். இது 2யும் தான் இந்த கட்டுரையில் தீர்வாக சொல்றார். இதுக்கு காந்தி என்ன பண்றாரு, அவர் ஹரிஜன் ஏடு நடத்திக்கிட்டு இருந்தார். ஹரிஜன் ஏட்ல கூட அம்பேத்கர்ட்ட ஒரு வாழ்த்துரை கேட்கிறாரு. அப்ப எழுதின பதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டெல்டும்டைய கட்டுரையில சொல்லுவார். இந்த ஹரிஜன்கிற ஏடு. அதுல வந்து அம்பேத்கரை மறுத்து அவர் எழுதினது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். காந்தி எழுதினது எ விண்டிகேஷன் ஆஃப் காஸ்ட். சாதியை ஆதரித்தல், சாதியை உறுதி செய்தல். இதுதான் வந்து இந்த கட்டுரை. எடுத்த எடுப்புல அவர் காந்தி சொல்றாரு, அம்பேத்கரிடமிருந்து ஒரு கட்டுரை கேட்டுட்டு, அந்த கட்டுரையை அவர் எழுதியபடி வெளியிடாமல் அதை வெளியிட அவரை பேசக்கூடாதுன்னு தடுத்தது வந்து நியாயமில்லை. அது வந்து அம்பேத்கர் எவ்வளவு கடுமையா வேணாலும் இந்து மதத்தை கண்டிச்சிருக்கலாம், சாதி முறையை கண்டிச்சிருக்கலாம். இத சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் சாஸ்திரங்களை தவறாக எடுத்து காட்டுகிறார். இல்லாத விளக்கங்களை எல்லாம் சேர்த்து காட்டுறார். இருக்கிறதுல மோசமானது எதுவோ அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது. மதத்தில் எது சிறப்பானதோ அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். மதத்தை கடைப்பிடிப்பவர்களில் உயர்வானவர்களை எடுத்து காட்டாமல், ஏன்னா அம்பேத்கர் இந்த கட்டுரைகள் ஆதாரமா காட்டுவதற்கு பூரா புராண கதாபாத்திரங்களை எல்லாம் எடுத்து காட்டுறார். அது மாதிரி காட்டக்கூடாதுன்னு காந்தி பதில் எழுதுறார். இந்த விவாதத்தை நம்ம பின்னால வாய்ப்பு இருந்தா, இந்த விவாதம் பற்றி அருந்ததிராய் எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு அதுக்கு நேரம் இல்ல. இது 1937ல் இந்த காந்தி பதிலையும் சேர்த்து அம்பேத்கர் வெளியிட்டார். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வித் எ ரிப்ளை டு மகாத்மா. நம்ம 2-3 வகுப்புகள் முன்னால சுயமரியாதை இயக்கம் பற்றி பேசணும். இப்ப இந்த செங்கல்பட்டு மாநாட்டுல ஒரு சர்ச்சை ஆயிருக்கு. நான் அதுல சொல்லியிருந்தேன், பெரியாரை குறை சொல்லி, பெரியாரின் கருத்துக்களை மறுத்து, சிங்காரவேலர் எழுதிய கடிதத்தை பெரியார் அப்படியே வெளியிட்டார். இது மாதிரி அம்பேத்கர் எழுதியிருக்கிறார்னு மன்னிக்கணும். சிங்காரவேலர் எழுதியிருக்கிறார்னு வெளியிட்டார். நீங்க அதுபோலதான் அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, காந்திக்கான விடையையும் சேர்த்து 37 அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சாதி ஒழிப்பு கட்டுரையை அவர் வெளியிடுறார். இதுக்கு மேல அம்பேத்கர் இந்த சாதி வளர்ச்சியினுடைய வரலாறு பற்றி, அசோகர் காலத்தில் எப்படி அது ஒரு புரட்சியாக பௌத்தம் தழைத்தது, எப்படி அதை புஷ்யமித்திரன் அரச கொலை செய்து பௌத்தத்தை அழித்தான், அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத பற்றி அவருடைய வரலாற்று ஆய்வுகள் நம்ம அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பார்ப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் வலியுறுத்துவது என்னன்னா, பார்ப்பனியத்தினுடைய 2 முக்கிய கோணங்கள், சூத்திரர்களையும் பெண்களையும் இழிவுபடுத்துவது, அவர்களுக்கு எதிராக நிற்பது என்பதை பற்றி பேசுறாரு. இன்னொரு கட்டுரை ஹூவர் த சூத்ராஸ் என்று ஒரு கட்டுரை இருக்கு. இதுல முக்கியமான சில அம்சங்களை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். இந்த 2 கட்டுரைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 16ல எழுதியது, 36ல எழுதியது. அதுல சாரமான செய்தி. மற்ற கூறுகளை இதுல அவர் ஆய்வு செய்யல. அவரே சொல்லிடுறார். சாதி அமைப்பு பற்றி முழுமையா பேசுவது நோக்கம் அல்ல. இந்த முதல் கட்டுரையில சொல்றார். இதுக்கு இருக்கிற அவகாசத்துக்குள்ள சாதியை தவறாக விளக்குவதை நான் மறுக்கிறேன். அதுல முக்கியமான செய்தி தான் இந்த அவர் என்ன சொல்றார், ஏற்கனவே சமுதாயத்தில் புறமண முறை இருக்கு. இந்த புறமண முறையின் மீது அகமண முறை மேலிருந்து திணிக்கப்படுகிறது. சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் எண்டோகாமி ஆன் எக்ஸோகாமி. எக்ஸோகாமி தான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. ஒரு குலத்துக்கு வேறொரு குலத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள முதல்ல பார்த்தீங்கன்னா
ஒரு வரைமுறையற்ற பாலுறவு காலம் ஒண்ணு இருந்துச்சு. அதுல இந்த கணக்கே இல்ல. ஆனால் இது மாறி இணை மனம், குழு மனம் இதெல்லாம் ஒவ்வொன்னா வளர்ந்து வரும்போது, தலைமுறைகளுக்கு இடையிலான திருமணங்கள் தடை செய்யப்படுது. அதாவது தந்தை மகளுக்கு இடையில, தாய் மகனுக்கு இடையில் தடை செய்யப்படுது. பிறகு சகோதரர்களுக்கு இடையிலான திருமணம் தடை செய்யப்படுது. இப்படி தடை செய்யப்படும்போது என்ன ஆகுது அப்ப, இந்த மன உறவு என்பது புறமண உறவு தான். வெளியில தான் போய் மணந்து கொள்ளணும். சகோதர உறவு என்பது நேரடி சகோதர உறவு மட்டுமல்ல. சகோதர குழுக்கள், கோத்திரங்கள். அந்த கோத்திரங்களுக்குள்ளேயும் பண்ண முடியாது. வெளியில தான் போய் செய்யணும். இதான் புறமண முறை. இந்த புறமண முறை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் அகமண முறை திணிக்கப்படுகிறது. இதுதான் சாதியின் தோற்றம். இதான் அம்பேத்கருடைய வாதம். இப்ப என்னன்னா, சாதிக்குரிய பல கூறுகள் இருக்கு. அது உள்ளடக்கத்தில் வர்க்கமாக இருக்கிறதுங்கிறது. அது இந்து சாஸ்திரங்களை சார்ந்து இயங்குகிறது என்பது. ஒரு அடுத்தடுத்த கற்களை அடுக்கியது போல் இல்லாமல் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கியதாக ஒரு அடுக்கு வரிசை ஆதிக்க முறையை கொண்டிருக்கிறது. ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது. இது எல்லாம் இருக்கு. இது எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. இது எல்லாமே எதுவும் அப்படியே நிலைச்சு இல்ல. இன்னைக்கு எல்லோருமே சமுதாயத்தில பிறப்பின் அடிப்படையில் தொழில் செய்யல. கணிசமா அது உடைஞ்சிருக்கு. ஆனால் அதனுடைய சாயல்கள், பொதுத்தன்மைகள் இன்னைக்கு இருக்கு. இப்ப நம்ம அந்த ஏற்கனவே ஒரு கட்டுரை ஒண்ணு வந்துச்சு. கிண்டலோட போட்டாங்க. சத்துர்வர்ணா இன் சென்ட்ரல் சர்வீசஸ் என்று போட்டாங்க. இப்ப மைய அரசு பணிகள்ல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4ன்னு இருக்கு. இந்த கிளாஸ் 1 என்பது மேலாளர்கள், பொறியாளர்கள், ரொம்ப படிப்பு படிச்சவங்க. அது போன்ற பதவிகள். 2 அதுக்கு அடுத்தபடி. இந்த 3 வகுப்பு 3 என்பது எல்லாம் கலந்தது. வகுப்பு 4 என்பது கடைநிலை ஊழியர்கள், குற்றேவலர்கள், உடல் உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள். இவங்க 4. இப்ப இன்னைக்கு மொத்தத்துல சமுதாயத்துல 4ல 4 வகுப்பு 4ல பெரும்பாலும் இப்ப நம்ம இந்த சென்னையில துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. இந்த தூய்மை பணியாளர்களுக்குள்ள வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் வேலை கிடைக்காதனால போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க அப்புறம். ஆனா இருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா, எஸ்சி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த அட்டவணை சாதியிலையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. மற்றவங்க குறைவா இருக்கிறாங்க. இப்படியே மேல ஒவ்வொன்னா வரும்போது கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா, இவ்வளவு இடஒதுக்கீடுகள் இருந்தாலும், இவ்வளவு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும், இப்பயும் பார்ப்பனர்கள் அவருடைய விழுக்காட்டுக்கு மேல் அதிகமான இடங்களை வைக்கிறார். நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், நிதித்துறை செயலர்கள், பல்வேறு அமைச்சகங்களுடைய செயலர்கள், இப்படி பல விதமா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மந்திரி பிரதானிகளா பார்ப்பனர்கள் இருந்தாங்க மிந்தி. இன்னைக்கு சட்டமன்றத்தில பார்ப்பனர்கள் பெரும்பாலும் இல்ல. அமைச்சர்கள்ல எல்லா பிரிவினரும் வந்திருக்கிறாங்க. ஆனா கொள்கைகள் எப்படி இருக்குது, நடைமுறை எப்படி இருக்குங்கிறது தனி செய்தி. இத்தனை மாற்றங்கள் வந்த போதிலும், இந்த மாற்றங்கள் வளர்ந்து கொண்டும், விரிவடைந்து கொண்டும் இருந்த போதிலும், என்ன அர்த்தம் இல்லன்னா, சாதி ஒழிந்து விடவில்லை. ஏன்? இதுதான் அந்த முதல் கட்டுரையினுடைய அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து நமக்கு விடை கிடைக்குது. என்ன? என்ன மாறினாலும் மாறலாம்ப்பா. சொந்த சாதிக்குள் திருமணம் நீடிக்கிற வரைக்கும் சாதி அமைப்பு இருந்தே தீரும். சாதி அமைப்பு தான் இந்து சமூக கட்டமைப்பு. இதனுடைய சாயல், இதனுடைய நிழல் படிந்திருக்கிற மற்ற சமுதாயங்கள்லையும், மற்ற சமயங்கள்லையும் இதான் அடிப்படை. அப்ப இந்த சாதி அமைப்பினுடைய சாரம், நான் வேறொரு இடத்துல சொல்லியிருக்கேன். பல கோட்டைகள் தகர்ந்து விழுந்த பிறகும்,
சாதி அமைப்பினுடைய இறுதி அரண், உடைக்க முடியாமல் இருக்கிற இறுதி அரண், அது வெறித்தனமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த அரண் எதுன்னா அகமண முறை, சொந்த சாதிக்குள். இன்றைக்கும் நீங்க எவ்வளவோ சீர்திருத்தங்கள் வந்து, எவ்வளவோ பரப்புரைகள் நடந்து, சட்டதிட்டங்கள் வந்து, சமூகத்தில் பெரும்பாலான மன உறவுகள் சொந்த சாதிக்குள் நடைபெறுகிற வரைக்கும் சாதி அமைப்பு ஒழிந்து விட்டதாக பொருள் இல்லை. பெருமளவில் தகர்ந்து விட்டதாகவும் பொருள் இல்லை. இது தகர வேண்டும், இது அழிய வேண்டும் என்றால் அதுக்கு வேறு பல தேவைகளும் இருக்கு. ஆனா நேரடியாகவே இது ஒழிந்து போனால் சாதி அமைப்பு நீடிக்காது, நிலைக்காது. அத்தோட அது அழிஞ்சு போகும். சமூகம் அப்போதுதான் குடியாட்சிய தன்மை பெறும். அதாவது ஜனநாயக தன்மை பெறும். நீங்க சோசியலிஸ்டுகளா அதிலேருந்து தான் போக முடியும். அகமண முறை நீடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்க இங்க வர்க்க புரட்சி, ஜனநாயக புரட்சி, சோசியலிசம், ஜனநாயகம் எதுவும் நீடிக்க முடியாது. அல்லது அந்த புரட்சிகள் அகமண முறையை ஒழிப்பதற்கு வழி அமைத்து கொடுக்கும். இதுதான் வந்து அம்பேத்கருடைய இந்த 2 கட்டுரைகளின் சாரம். அவருடைய இந்த ஜட்பட் தொடக் மண்டல், அத நான் சொல்றேன். அதாவது சொசைட்டி ஃபார் தி பிரேக்கப் ஆஃப் தி காஸ்ட் சிஸ்டம், சாதி அமைப்பை தகர்ப்பதற்கான சங்கம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது நம்ம தமிழ்ல சாதி ஒழிப்புன்னு சொன்ன போதும் சில பேர் சாதியை அழித்தொழித்தல்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, அவங்க ஜட்பட் தொடக் மண்டல் அதை வெளியிடல, அம்பேத்கர் தான் ஆங்கிலத்தில் வெளியிடுறாருன்னு செய்தி கேள்விப்பட்ட போது பெரியார் அவருக்கு எழுதி, நாங்கள் அதை தமிழில் வெளியிடுகிறோம் என்ற அனுமதி வாங்கி குடியரசு இதழில் தொடராக அந்த கட்டுரையை வெளியிட்டார். அன்னைக்கு வெளியிட்டார். வேறு பலதை செஞ்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இதையும் செஞ்சார். இதுதான் வந்து அம்பேத்கர் பார்வையில் சாதியின் தோற்றம்.